Hello everyone, welcome to Chandru Max. Okay, so August 16 அதாவது இன்னைக்கு நடந்த CGL உடைய ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆப்டிடியூட் ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான முதல் கொஷின், இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா அது? எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இசட் கியூப் மைனஸ் 3xy இசட்டோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இந்த பேட்டர்ன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 3 into xy plus yz plus zx. ஸோ எல்லா டேட்டாவும் நமக்கு அப்படியே இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து 2வா, இது வந்து ஒரு 2 ஸ்கொயர் 4. 3 இன்ட்டு xy ப்ளஸ் yz ப்ளஸ் zxோட வேல்யூ வந்து -11. ஸோ -11. 3 இன்ட்டு -11 என்ன வரும்? -33. இப்போ உள்ளே வந்து +33 ஆயிரும். ஓகேவா? +33. இப்போ 4 ப்ளஸ் ஒரு 33 37. 2 இன்ட்டு 37 74. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபோட வேல்யூ வந்து 405. எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 9. எக்ஸ் ஒய் கேட்குறாங்களா? ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3xy. சரியா? ஸோ இதுவும் அப்படியே ஃபார்முலா அப்படியே இருக்குது எல்லாமே. எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 9, இது வந்து ஒரு 9 ஸ்கொயர் மைனஸ் 3xy. ஸோ இதை 405 9 அடித்தோம்னா என்ன வரும்? 45 வருமா? ஸோ 45 மைனஸ் ஒரு 81 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3xyன்னு இருக்கும். ஸோ அப்போ 3xy இஸ் ஈக்குவல் டு 81 மைனஸ் ஒரு 45 என்ன வரும்? ஒரு 31 36. இப்போ xyயோட வேல்யூ வந்து 12. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி in triangle ABC, AB, B வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? ABC இது வந்து 90 டிகிரி. BD is perpendicular to AC. BD is perpendicular to AC. ஓகே, AB வந்து 12, BC வந்து 16. அப்போ AC என்னவா இருக்கும்? 20 இருக்குமா? 3 4 5 ட்ரிப்ளெட்டு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் AD. AD கேட்குறாங்க. ஸோ ADயோட வேல்யூ என்ன வரும்? இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? AB square is equal to AD into AC. ஓகேவா? சிம்பிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் BD வந்து பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க இல்லையா? BD வந்து பெர்பெண்டிகுலர். ஸோ AB square is equal to AD into AC தான் வரும். ஓகே, அப்போ என்ன வரும்? AB square எனக்கு என்ன தெரியும்? 12 into 12 equal to AD தான் கேட்டிருக்காங்க. AC வந்து 20ன்னு தெரியும். இப்போ எக்ஸோட வேல்யூன்னா 144/20. X is equal to 7.2 வரும் இல்லையா? 72/10 வரும். 7.2. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு மதர்ஸ் ஏஜ் இஸ் 7 times த ஏஜ் ஆஃப் ஹர் டாட்டர். இப்போ டாட்டரோட ஏஜ் எக்ஸ்னா மதரோட ஏஜ் 7x. 5 years ஹென்ஸ்ன்னு அர்த்தம் 5 வருஷத்துக்கு அப்புறம். மதர் வில் பி 4 times ஓல்டர் தேன் ஹர் டாட்டர். இப்போ 5 வருஷம் கழிச்சுன்னா 2 பேருக்குமே வந்து 5 வயசு கூடி இருக்கும் இல்லையா? ஸோ மதர் வில் பி 4 times ஓல்டர் தேன் ஹர் டாட்டர். இப்போ மதரோட ஏஜ் என்னது? டாட்டரை விட 4 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணால் 7x + 5 is equal to 4x + 20. இப்போ 3x is equal to 15, x is equal to 5. இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஏஜஸ்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஏஜஸ் என்னது? 7x மைனஸ் ஒரு 6x. 7x மைனஸ் x வந்து ஒரு 6x. ஸோ 6x தான் கேட்குறாங்க. அப்போ 30 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஏஜஸ். ஒரிஜினல் ஏஜ் என்ன இருக்கும்? 35 5ன்னு இருக்கும். அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 30. A sum of rupees 7,500 at 10% per annum compound interest amounts to 9075 in a certain number of years. ஓகே, இப்போ பிரின்சிபல் வந்து 7,500னா அதில் 10% எவ்வளோ வரும்? 750 வரும் மொதல் வருஷம். ரெண்டாவது வருஷம் 750 வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த 750க்கு ஒரு 10% பார்ப்போம், 75. சரி, இது ஃபஸ்ட் இயரு, இது செகண்ட் இயரு. ஸோ இதை ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன வரும்? 750 ஒரு 1500, ஒரு 75 கூட்டினா 1575. சரியா? இதை வந்து நம்ம பிரின்சிபல் கூட ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? அமௌண்ட் வந்துடுமா? ஸோ 9075 வந்துருச்சு. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னென்னு பார்த்தா 2 வருஷம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுதான். இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த 75 மட்டும் இருக்காது. அப்போ என்ன வரும்? 1500 தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, 1500 2 வருஷம் டைம் பீரியடு. நெக்ஸ்ட்டு in triangle ABC the bisector of ABC வந்து இது ஈஸி சம் தான் இல்லையா? இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர். ஸோ BC இது ரெண்டும் இங்கே பைசெக்ட் பண்ணதா?
ஸோ இதோட ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க 134 பிஓசி. ஆங்கிள் ஏ கேட்குறாங்களா? ஸோ 90 ப்ளஸ் half ஆஃப் ஆங்கிள் ஏ தான் வந்து இந்த 134 இல்லையா? ஏன்னா இது இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர்ஸ்லாம் மீட் பண்ணுது. ஸோ இது டீட்டா, இது டீட்டானா இது ஆல்ஃபா, இதுவும் ஆல்ஃபா. ஸோ இது இப்படி மீட் பண்ணால் 90 ப்ளஸ் half ஆஃப் ஏ வந்து தான் 134. ஸோ half ஆஃப் ஏ வந்து என்னது 134 மைனஸ் 90 ஒரு 44. அப்போ ஏயோட வேல்யூ வந்து 88 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு a train travels first 75 km with a speed of x. 75 km x ஸ்பீடில் போகுது. நெக்ஸ்ட் 90 km with a speed of x plus 10. ஸோ it taking total 3 hours. மொத்தம் 3 hours ஆகுது. find the time taken to travel 300 km at normal speed x. இப்போ x கண்டுபிடிச்சா போதுமா? ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 75 இதால் டிவைட் பண்ணணும். 90 டிவைட் பை சம்திங் டிவைட் பண்ணால் எனக்கு 3 வரணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் ஒரு 50 போட்டேன்னா 75 பை ஒரு 50 ப்ளஸ் 90 பை ஒரு 60. இப்போ இது என்ன வருது 75 பை 50 1.5, 90 பை 60 1.5, எனக்கு 3 வருது. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது 50ன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சப்ஸ்டியூஷனில் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 300 பை 50 பார்த்தோம்னா 6 hours ஆகும். சரியா? எக்ஸில் போச்சுன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படி இல்லை கன்வென்ஷனில் வேணும்னா இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எக்ஸுக்கு சால்வ் பண்ணி தான் ஆகணும். சரியா? பெட்டர் ஆப்ஷன்ஸில் இருந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம் எக்ஸுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் 5x 4 2 3 y இஸ் டிவிசிபிள் பை 88. 88ஆல் டிவைட் ஆகணும்னா அந்த நம்பர் வந்து 11 × 8ஆல் டிவைட் ஆகணும். 11ஆலையும் டிவைட் ஆகும், 8ஆலையும் டிவைட் ஆகணும்னு அர்த்தம். அப்படி தானே? ஒரு நம்பர் வந்து 88ஆல் டிவைட் ஆகுதுன்னா 8ஆலையும் டிவைட் ஆகணும், 11ஆலையும் டிவைட் ஆகணும். அப்போனா நம்ம 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸை செக் பண்ணுவோம். 8க்கு என்ன டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்னு பார்த்தா லாஸ்ட்டு 3 நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த என்டையர் நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும். சரியா? இப்போ ஒய்க்கு பதிலாக சப்போஸ் நான் 2 3 0ன்னு எடுத்தேன் அப்படின்னா என்ன வருது 2 × 8 வந்து ஒரு 16 வரும். ரிமைண்டர் வந்து 7 வருது இல்லையா? 70 வருது. 70 வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. பட் 232ங்கிற நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகும். அப்படி தானே? 232ங்கிற நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகும். ஒய்க்கு 0 போட்டால் எனக்கு டிவைட் ஆகலை, 2 போட்டால் வந்து எனக்கு 8ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் எது 8ஆல் டிவைட் ஆகும்னு பார்த்தா இது கூட ஒரு 8 ஆட் பண்ணிக்கிற வேண்டியது. இப்போ 232 வந்து 8ஆல் டிவைட் ஆகும். இதுக்கு அடுத்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னது 240 தான் இருக்கும். அப்போனா வந்து நமக்கு இங்கே ஆல்ரெடி 23 தான் இருக்குது. இங்கே லாஸ்ட்டுக்கு முந்தின டிஜிட் 3 தான் வரணும். இங்கே 4 வருது. அப்போ இது கிடையாது. அப்போ இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் பாசிபிள். இப்போ ஒய்யோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒய்யோட வேல்யூ வந்து 2ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது 5x 4. இப்போ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் செக் பண்ணுவோம். 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன பண்ணுவோம்? ஆடெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோமா? 5 + 4 + 3 இதோடைய டிஃப்ரென்ஸு x + 2 + 2. இது வந்து எய்தர் 0வாக இருக்கணும் ஆர் 11ஓட மல்டிப்புளாக இருக்கணும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ண என்ன வருது ஒரு 9 12 டிஃப்ரென்ஸ். இங்கே என்ன வருது x + 4. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நமக்கு வந்து சப்போஸ் 8 இருந்துச்சுன்னா 8 + 4 12. அப்போ 12 - 12 0 கிடச்சிரும் இல்லையா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 8 வந்து நமக்கு பாசிபிள். சாரி, எக்ஸோட வேல்யூ வந்து 8. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 8, ஒய்யோட வேல்யூ வந்து 2. அவ்வளோதான். இந்த நம்பர் இப்போ எக்ஸுக்கு பதிலாக 8, ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணால் 88ஆல் இந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும். 5x - 8y தானே கேட்குறாங்க. அப்போ 5 8s are 40 - 2 8s are 16. 40 - 16 24. ஓகே, நெக்ஸ்ட்டு AB and CD are two parallel chords on the opposite side of the center of the circle. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது. AB and CD are two opposite. இந்த லைனை 1 minute. ஓகே, சரி, ரைட்டு. இதான் வந்து 2 கார்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? AB CD 2 கார்டு. ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த சென்டர் ஓன்னு வச்சுக்கலாம். AB = 6. இப்போ AB = 6னா இப்போ என்ன அர்த்தம்? இது 3 இது 3ன்னு அர்த்தமா? சென்டரில் இருந்து நம்ம ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அது பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும், பைசெக்டராகவும் இருக்கும். சரியா? ஸோ OAங்கிறது வந்து ரேடியஸ் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த லென்த் என்னவாக இருக்கும்? 4ஆக தானே இருக்கும். 3 4 5 வந்து ட்ரிப்ளெட்டு. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார்டு இஸ் 7 cm சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார்டுனா இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த என்டையர் டிஸ்டன்ஸும் வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி இது 4ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது வந்து 3ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ சரி, இது 3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி எனக்கு வந்து ரேடியஸ் வந்து 5ன்னு தெரியும். அப்போ இந்த லென்த் என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும். சரியா? ஸோ 3 4 5 ட்ரிப்ளெட் அகெயின். ஸோ பாதி லென்த்து 4னா இப்போ மீதி லென்த்தும் இந்த லென்த்தும் 4ஆக தான் இருக்கும். அப்போ லென்த் ஆஃப் த கார்டு சிடி என்னது 8. சரியா?
ஸோ 3 4 5 ட்ரிப்ளெட்டை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மு இருக்குது. டிஸ்டன்ஸ் இப்படி இந்த கார்டு லென்த்து 7 கொடுத்துருக்காங்க. ஒரு டிஸ்டன்ஸ் 4னு கண்டுபிடிச்சா அப்போ இன்னொரு டிஸ்டன்ஸ் 3 இருக்கும், ரேடியஸ் 5னு தெரியும். அப்போ இன்னொரு கார்டோட பாதி லென்த் வந்து 4. ஓகே, நெக்ஸ்ட்டு 1000 on rupees 6120 ஆஃப்டர் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் 10%, 20% and K%. 10,000ல் வந்து இத்தனை சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது லாஸ்ட்டாக எனக்கு 6120 வந்திருக்கு. தென் ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப்டர் K + 20% டிஸ்கவுண்ட் ஆன் 10,000. இப்போ 10,000ல் 10% போச்சுன்னா என்ன வரும், 9,000 வரும் இல்லையா, 9,000 வரும். 9,000ல் 20% போச்சுன்னா 10% 900, 20% 1,800. இப்போ மிச்சம் வந்து 7,200 இருக்கும். ஸோ இந்த 7,200ல் எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு 6120 வரும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் என்ன வரும், 0, ஒரு 8, ஒரு 0, 1, 1080 வருதா. ஸோ 1080 வருது அப்படி தானே, 720. ஆமாம். ஸோ 7,200 1,080 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், 10% வந்து எனக்கு 720 டிஸ்கவுண்ட்டு, 5% பார்த்தா 360. ஸோ இதை கூட்டினா வந்து 1080 வருது. அப்போ கேயோட வேல்யூ என்னது, 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 10% டிஸ்கவுண்ட்டு, இது வந்து 20% டிஸ்கவுண்ட்டு, இதுக்கு அடுத்து வந்து இங்கே வர்றதுக்கு 15% டிஸ்கவுண்ட்டு. இதுதான் என்னது கே. ஸோ கே 15% எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கே + 20, ஸோ 35% டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க 10,000ல். ஸோ 10,000ல் 35% டிஸ்கவுண்ட் என்னது, 3,500. ஸோ அது போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 6,500 விற்றுருப்பாங்க. சரியா. ஸோ 6,500 தான் இருக்குது இல்லையா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி டி அண்ட் இ ஆர் மிட் பாயிண்ட்ஸ் ஆன் த சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி. ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, டி அண்ட் இ ஆர் மிட் பாயிண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ மிட் பாயிண்ட்ஸ்னால் என்ன, இதை ஜாயின் பண்ணிட்டோம்னா இது இதுக்கு பேரலாக இருக்கும். டியோட லென்த்து வந்து பிசிக்கு பாதியாக இருக்கும், முக்கியமான பாயிண்ட்டு. சரியா. ஸோ தட் ஏடி = 5, ஏபி = 10. அப்போ டிபியும் 5. அப்போ 1:1 ரேஷியோவில் பிரியுது. மிட் பாயிண்ட்னாலே அதானே. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டு தட் ஆஃப் த ட்ரெப்பீசியம் டிஇசிபி. ஸோ இந்த ட்ரெப்பீசியமுக்கும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசிக்கும் ஏரியா ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்படி தானே, சாரி, ட்ரெப்பீசியமுக்கும் ட்ரையாங்கிள் ஏபிசிக்கும் ஏரியா ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ சைடு ரேஷியோன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன ஆயிடுது, இப்போ இந்த மாதிரி வந்தாலே என்ன அர்த்தம், இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஏடிசிக்கும் பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசிக்கும் சைடு ரேஷியோ வந்து 1:2. அப்போ ஏரியா ரேஷியோ என்னவாக இருக்கும், 1:4. எதுக்கு, இந்த ட்ரையாங்கிள் வந்து 1 இருந்துச்சுன்னா என்டையர் ஏபிசி வந்து 4 இருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த ட்ரெப்பீசியம் வந்து 3 இருக்கும். இப்போ ஏரியா வைஸ் ட்ரெப்பீசியமுக்கும் ட்ரையாங்கிளுக்கும் என்ன ரேஷியோ இருக்கும், 3/4 ரேஷியோவாக இருக்கும் இல்லையா. ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டு தட் ஆஃப் த ட்ரெப்பீசியம் கேட்குறாங்க. ஸோ 4:3 தான் ஆன்சர். மிட் பாயிண்ட்னு சொன்னதுனால சைடு ரேஷியோ 1:1. ஸோ குட்டி ட்ரையாங்கிள் ஏடிஇக்கும் ஏபிசிக்கும் சைடு ரேஷியோ 1:2, ஏரியா ரேஷியோ 1:4. சைடு ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணால் ஏரியா ரேஷியோ. ஆனால் எனக்கு தேவை குட்டி ட்ரையாங்கிள் ஏடிஇ கிடையாது, ட்ரெப்பீசியம் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் வந்து 4 இருக்கும்போது குட்டி ட்ரையாங்கிள் 1 கழிச்சிட்டோம்னா ரிமைனிங் 3 தான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் டிஇபிசி. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2x - 3x/2 = 2. தென் 16x4 + 81/x⁴ கேட்குறாங்களா. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுவோம். 4x² + 9x² - 2 × 2x × 3/x = 4. இப்போ நம்ம x கேன்சல் ஆகும். 2 2s are 4, 4 3s are 12, 12 அங்கே போச்சுன்னா 16 ஆயிருமா. 4x² + 9/x² வந்து 16 ஆயிரும். இதை திருப்பி ஸ்கொயர் பண்ணுவோம். 16x⁴ + 81x⁴ + 2 × 4x² × 9/x² = 16². அப்படி தானே. ஸோ x² கேன்சல் ஆகும். 2 4s are 8, 8 9s are 72. ஸோ 256 - ஒரு 72 என்ன வரும், 184. ஜஸ்ட்டு 2 தடவை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 3 cos² θ - 4 sin θ = 1. இப்போ இது என்ன எழுதிக்கலாம், 3 × 1 - sin² θ -4 sin θ + 1 = 0. ஸோ 3 - 3 sin² θ -4 sin θ + 1 = 0வா. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாம். 3 sin² θ -4 sin θ +4 sin θ -4 = 0. எல்லாத்தையுமே வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும்.
ஸோ இதை நம்ம வந்து 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 இப்படி எடுத்துக்கலாம் சரியா. லாஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதுதான் சைன் தீட்டா. ஸோ இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்போவும் சால்வ் பண்ணுற மாதிரி 3 4s are -12, ஆட் பண்ணால் 4 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும், ஆட் பண்ணால் 4 வரணும். ஸோ 6 2 எடுத்துக்கலாமா. ஸோ 6 × -2 எடுத்துக்கலாம். 6 × -2 பண்ணால் -12, 6 - 2 4 வரும். இப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 2x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 சரியா. ஸோ இதை வந்து எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவோம், இதில் வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது. ஸோ அதை இங்கே 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து எய்தர் -2 ஆர் 2/3 இருக்கும் சரியா. எக்ஸோட வேல்யூ வந்து எய்தர் -2 ஆர் 2/3 இருக்கும். ஓகே, இதில் சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து -2 வராது, ஏன்னா கொஷினில் வேறு ஒரு கண்டிஷன் இருக்குது சரியா. எக்ஸோட வேல்யூ வந்து -2 வராது, எக்ஸோட வேல்யூ வந்து 2/3. எக்ஸ் இஸ் நத்திங் பட் எனக்கு வந்து சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து எனக்கு 2/3ன்னு தெரிஞ்சு போச்சு. சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து எனக்கு 2/3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சைன் தீட்டா எப்படி இருக்கும், ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ் இல்லையா. இதை தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு என்னவாக இருக்கும், 3² - 4 √5 வரும் இந்த இடத்துல சரியா. √3² - 2² √5. இப்போது சீக்கண்ட் தீட்டா என்னது 3/√5 ப்ளஸ் tan தீட்டா என்னது 2/√5. ஸோ 5/√5 வரும், விச் இஸ் நத்திங் பட் √5 சரியா. ஸோ இதில் இந்த சைன் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொசிகண்ட் எக்ஸ் ப்ளஸ் காட் எக்ஸ் ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, இதை பாருங்கள் 4sin² x - 1/4 sin² x ப்ளஸ் 5 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா கொசிகண்ட் எக்ஸ் ப்ளஸ் காட் எக்ஸ் ஈக்குவல் டு 7 டைம்ஸ் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் மைனஸ் 7 காட் எக்ஸ். ஸோ கொசிகண்ட் எக்ஸ் அப்புறம் ஒரு சைடு எழுதிட்டோம்னா 6 கொசிகண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 8 காட் எக்ஸ்னு வரும். ஸோ கொசிகண்ட் எக்ஸ் பை காட் எக்ஸோட வேல்யூ என்ன வருது 4/3. ஸோ கொசிகண்ட் எக்ஸ் வந்து என்னது 1/sin பை காட் வந்து காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 4/3ன்னு வரும். sin x கேன்சல் பண்ணிட்டோம்னா சீக்கண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 4/3ன்னு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இது எக்ஸ்னா சீக்கண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 4/3. ஸோ இது 4, இது 3. இப்போ இங்கே என்ன இருக்கும் √16 - 9, இது வந்து √7 இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தேவையான விஷயங்கள் கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு sin² x வேணும், 4 × sin² x. ஸோ 4 × sin² xனா √7/16 √7/4 7/16 வரும் -1 டிவைடட் பை 4 × 7/16 ப்ளஸ் 5. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 7/4 - 1 டிவைடட் பை கீழேயும் 4 7/4 ப்ளஸ் 5 27/4 வரும் 27/4. இங்கே வந்து 3/4 × 4/27 வரும். 4 கேன்சல் பண்ணோன்னா 3/27 1/9 ஆன்சர். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 784 cm². அப்போனா வந்து சைடு என்னவாக இருக்கும் 28 இல்லையா. 28² தான் வந்து 784. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இன்ஸ்கிரைப்டு இன் த ஸ்கொயர். ஸோ ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஒரு சர்க்கிள் இன்ஸ்கிரைப் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த சைடு தான் வந்து டயாமீட்டராக இருக்கும். ஸோ இது 28னா இதுவும் 28. அப்போ 2r = 28. ஆரோட வேல்யூ என்ன 14. ரேடியஸ் 14 தெரிஞ்சுன்னா πr². 22/7 × 14 × 14. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 22 × ஒரு 28 616 cm² வரும். நெக்ஸ்ட்டு இன் சர்க்கிள் வித் சென்டர் O as தி சென்டர் in a circle with center O as the center. Okay, AB is a diameter. AB is a diameter. போட்டுரும். AB is a diameter. O is the center. CB is a chord. CB is a chord. CB is a chord ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, C ஐயோ CB is a chord with angle ABC = 34 degree. இது வந்து 34 degree. D is a point on opposite of point A such that BCD is an isosceles triangle. ஸோ டிங்கிற ஒரு பாயிண்ட் ஆப்போசிட் ஆஃப் ஆங்கிள் ஏன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணோம் இப்போ இந்த சிடியும் டியும். ஓகேவா, இதை ஜாயின் பண்ணிட்டோன்னா என்ன சொல்லிட்டாங்க, பிசிடி இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சிடி ஈக்குவல் டு டிபியாம். சிடி ஈக்குவல் டு டிபி. ஓகே,
இப்போ என்ன கேட்குறாங்க, டிபிசி ஆங்கிள் டிபிசி கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ இது டீட்டானா இதுவும் டீட்டாவாக இருக்குமா? ஓகே, இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணுறோம். எப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து ஏபிசிடி வந்து ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆயிரும். அதேமாதிரி ஏபி வந்து 90 டிகிரிங்கிறதுனால இந்த ஆங்கிள் வந்து 90யாக இருக்குமா? இந்த ஆங்கிள் வந்து 90யாக இருக்கும். ஒரு சர்க்கிளில் டயாமீட்டர் எப்படி இருக்குன்னா இந்த ஆங்கிள் வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்குமா? அதுக்கப்புறம் இது ஏபிசிடி இஸ் ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். அப்போ ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். 90 + θ + 34 + θவோட வேல்யூ வந்து 180 வரணும். அப்படி தானே? இப்போ ஒரு 124 + 2θவோட வேல்யூ வந்து 180. 2θவோட வேல்யூ என்ன வருது? 180 - ஒரு 124 56 தானே? அப்போ θவோட வேல்யூ வந்து 28 டிகிரி. சரியா? θ கண்டுபிடிச்சிட்டோம்னா அதான் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் டிபிசி தானே கேட்குறாங்க. ஸோ ஒரு நல்ல கொஷின். ஓகே, ஒரு டயாமீட்டரு அதை வச்சு அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் ஆகிற ஆங்கிள் வந்து 90ங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரோட ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 வரணும், இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா? 52 - 1170 டிவைடட் பை 26. அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 13 × 2 26. சரியா? இப்போ 26 1170 கேன்சல் ஆகுமா? 13 × 9 வந்து 1170. இப்போ இது ஒரு 2 டைம்ஸு, இது ஒரு 90 வரும். ஸோ இதை கட் பண்ணால் 45. இப்போது நியூமரேட்டர் எப்படி இருக்குது? 52 - ஒரு 45 + ஒரு 26 டிவைடட் பை என்ன இருக்குது? 2 + ஆஃப் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். ஆஃபை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் இல்லையா? 9/8 × ஒரு 2 - 5/4. ஸோ இதை சால்வ் பண்ணால் 9/4 வருது. 9/4 - 5/4 வந்து 4/4 1 வருது. அப்போ டினாமினேட்டரிங் வந்து 3 வருது. சரியா? அப்போ ஒரு 33/3 11 வரும். சிம்பிளிஃபிகேஷன் பேசிக்கான ஒரு சம் தான், ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு, இஃப் அன் ஆர்டிக்கிள் இஸ் சோல்டு ஃபார் 284.8, ப்ராஃபிட் would be 20% more than the loss when it is sold for 237.5. Find the profit or loss percentage if the article is sold for 210. 210க்கு விற்றா எவ்வளோ லாஸ்ன்னு கேட்குறாங்களா? ஓகே, ஸோ இதில் முக்கியமாக வந்து 284.8 இந்த ரூபாய்க்கு விற்கும்போது ஒரு ப்ராஃபிட் இருக்குது. அந்த ப்ராஃபிட் எப்படி இருக்குதான்? 237.5க்கு விற்றா ஒரு லாஸ் இருக்குது. இந்த லாஸை விட 20% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? ப்ராஃபிட் would be 20% more than the loss when it is sold for ₹237.5. ஸோ இது என்ன பண்ணலான்னா, இது வந்து செல்லிங் ப்ரைஸ். அப்படி தானே? ரெண்டு பக்கமே செல்லிங் ப்ரைஸு. ஸோ இது சிபிலேருந்து மைனஸ் பண்ணிட்டோன்னா எனக்கு ப்ராஃபிட்டு ஈக்குவல் டு சிபி மைனஸ் இது வந்து லாஸு. ஸோ இதில் 20% எனக்கு 20%னா 6/5 போட்டுக்கலாமா? அவ்வளோதான். ஸோ இந்த 6/5 எதுக்கு போடுறேன்? 20% மோர் தேன் த லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ சிபி - 237.5 வந்து எனக்கு லாஸு. அதில் 20% எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னா இந்த ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. 284.8 மைனஸ் சிபி, அது வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இதை சால்வ் பண்ணால் 5 × 284.8 மைனஸ் 5 டைம்ஸ் ஆஃப் சிபி இஸ் ஈக்குவல் டு 6 சிபி மைனஸ் 6 × 237.5. இப்போ இந்த சிபி அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 11 சிபி இஸ் ஈக்குவல் டு 5 × 284.5 ப்ளஸ் 6 × 237.5. ஸோ கொஞ்சம் கால்குலேட்டிவான ப்ராப்ளம்னா இந்த கால்குலேஷன் நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ இதை வச்சு சிபி கிடைக்குமா? சிபி ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் 210 ரூபாய்க்கு விற்றா வந்து எவ்வளோ லாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிலிருந்து சிபியை விட எவ்வளோ அது கம்மியாக இருக்குன்னு பார்த்து லாஸாக தான் இருக்க முடியும். ஏன்னா 237.5க்கு விற்றாலே லாஸ்ன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ கண்டிப்பாக லாஸாக தான் இருக்க முடியும். அவ்வளோதான், கால்குலேஷன் பாட்டு தான் அடுத்து. ஓகே, இந்த ஷிஃப்ட்டு அந்தளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை, நிறைய சம் போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.